Hi sisters, அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சிஸ்டர்சுலகம். ஸோ இன்றைக்கான டிஷ் என்னென்னு வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அரிசி மாவு பூரி, உருளைக்கிழங்கு, பாலக்கீரை கிரேவி. ஸோ ரைஸ் பூரி அண்ட் ஆலு பாலக் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது ரெண்டுமே செம்ம காம்பினேஷன், ரொம்ப ஆப்டாக இருக்கும். அரிசி மாவு பூரி பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த குலட்டன் கோதுமையில் இருக்குது ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி ஒத்துக்காதவங்க இந்த அரிசி மாவில் பூரி செய்யலாம். ஸோ இது வந்து பாலக்கீரை. ஸோ பாலக்கீரை வந்து அந்த தண்டு மேலே இருக்கிற அந்த தண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு கீரையை நம்ம எப்பவும் போல் அரிஞ்சிக்கலாம். இளங்கீரைனா நீங்கள் நடுவில் இருக்கிற தண்டை எடுக்க வேண்டாம். கொஞ்சம் முத்தின கீரைனா அந்த தண்டு எடுத்துகிட்டு நம்ம அதை கிள்ளிக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டாக கிழிச்சி அப்படியே கத்தியை வச்சு நம்ம அதை அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பாலக்கீரை குழப்பான ஒரு தன்மை உடைய கீரை. ஸோ அது உருளைக்கிழங்கு கூட சேரும்போது நல்லா பைண்ட் ஆகி நல்லா ஒரு கிரேவி ஃபார்ம் ஆகும். இப்போ ஏற்கனவே தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். பாலக்கீரையை நல்லா ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 நிமிஷம் கிட்டத்தட்ட போட்டு அதில் கொதிக்கணும். கொதிச்சுட்டு உடனே வந்து நம்ம அதை எடுத்து இப்போ ஐஸ் க்யூப் காட்டினேன் பாருங்கள், அந்த கிணத்துல போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த கோல்டு வாட்டரில் இதை நம்ம போட்டுக்கிறோம். அப்போ தான் இதோட கலர் வந்து மாறாமல் அதே கலரை இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி கலரில் மாறிடும். ஸோ அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸை நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு தேவையான அந்த கிரேவி மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு ரொம்ப பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம். ஸோ இது 2 கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை தான் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான இப்போ வந்து பச்சை மிளகா வந்து இல்லை ரொம்ப பொடிசாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகா நல்லா வதங்கணும். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கினா தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆறின இந்த பாலக்கீரையை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கலர் வந்து கண்டு பாருங்கள், அதில் போட்டதால் அது மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா தேவையான பொடி மசாலாலாம் அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கிடும். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க. நிறைய இருந்தால் நீங்கள் வேறு டிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் பாதி தான் ஊற்றிருக்கேன். ஸோ மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு திக் கிரேவியை ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு. இது வந்து நம்ம வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ்க்கு அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிரேவி வந்து பாருங்கள் இப்போயே திக்காக இருக்குது. இன்னும் எவ்வளோ திக்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம அதை மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். ஸோ ஆலு பாலக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைஸ் பூரிக்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். சாதாரண கடையில் விற்கிற அரிசி மாவு தான். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சரி, நம்ம கோதுமை மாவு மாதிரி இதை வந்து நிறைய தண்ணி ஊற்றிலாம் பேசினா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கூட பேசலாம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அது மாதிரி கோதுமை மாதிரி இது தண்ணி அரிசி மாவு இழுக்காது, ஓரளவுக்கு தான் இழுக்கும். அதுலேயே நல்லா வந்து நம்ம பிசைஞ்செல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டைரெக்டாக நீங்கள் மாவு தொட்டுலாம் உருட்ட முடியாது, எண்ணெய் தொட்டு இந்தமாரி ஒரு கவரில் தான் உருட்ட முடியும். இதுவே பாருங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் செய்யணும். அவசரப்பட்டால் நம்மளுக்கு பூரி வராது. ஒரு பூரியாக தான் மெதுவாக போட்டு எடுக்கணும். ஸ்லோவில் வச்சு ஒன்றா போட்டு நம்ம பூரி போடும்போது மட்டும் எண்ணெயை ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மற்ற பூரியெலாம் போட்டு வச்சு எல்லாத்தையும் உருட்டி வச்சு நம்ம போடுவோம்ல, அது மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. ஒன்றோட ஒன்று மேலே வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். சரி, ஒன்றா உருட்டி போட்டு தான் எடுக்கணும். இப்போ நான் போடும்போதே பார்த்தீங்கன்னா பாதி கட்டையிலே வந்துடும்.
ஸோ அதனால் பொறுமையாக விட்டுங்க. ஆனால் பூரி பாருங்கள் நல்லா உப்பி எழும்புது. ஸோ சூப்பரான ஒரு ரைஸ் பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷன் ரைஸ் பூரி வித் ஆலு பாலக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து கோதுமை பூரி வந்து சாப்பிட பிடிக்கலைன்னா இது ஒரு வித்தியாசமான பூரியாக இருக்கும். நாங்கள் செஞ்ச இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ.